சொல்லுங்க, அந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது. என்னைக்குமே அதிமுக திமுக அதிமுக திமுக திமுக அதிமுக இப்படிதான் மாறி மாறி வந்தது. முதல் முறையா அந்த இது அடிச்சு சுக்குநூறா உடைச்சிருக்காரு. திமுக இவர் வந்து விஜய் வந்து ஒரு கூத்தாடி, அவர் தற்கூரி அரசியல் தெரியாதுன்னா இல்லையா? சோ இப்ப எல்லாருமே இப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி வந்தாரு திமுகல இருந்து கலைஞர்? எப்படி வந்தாரு? கதாவசம் என்னன்னா கூத்தாடி எப்படி வந்தாரு? நல்லா நச்சுட்டு ஸ்டைலா வந்தாரு. அதான் அவரும் வந்து சொல்லு. கூத்தாடின்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கூத்தாடின்றது அது வந்து ஒரு கலை. எல்லாருமே ஆதி காலத்துல வந்து அந்த கூத்து பட்டறை மேடை நாடகங்கள் இது வந்து அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரம். அது ஒரு அதாவது நடிகருங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்ப அரசியல்வாதிங்களாம் வந்து அரசியலுக்கு வரலாமா? அரசியல்வாதிங்க பையன் அரசியல் வரலாமா? ஏன் டாக்டருங்க அரசியலுக்கு வரலாம், வக்கீலுங்க அரசியலுக்கு வரலாம், மற்ற நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாம் நிபுணர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரும்போது நடிகர்கள் மட்டும் அவங்க மட்டும் வேற நாட்டுல இருக்கிறாங்களா? வேற நாட்டு சிட்டிசனா? அவங்க இந்த தமிழ்நாட்டுல தானே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு கலை. அந்த கலை வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை இப்ப மக்கள் முன்னாடி போயிட்டு சோ என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு கூத்தாடி அரசியல் பத்தி தெரியாது, அவர் தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப மக்கள் அனைவரும் பார்த்தா ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் அளவுக்கு பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? சோ இப்படி கூத்தாடி சொன்னாங்களே, அவங்களுக்கு என்ன பதிலடி சொல்ல விரும்புறீங்க? கூத்தாடிக்கு என்ன பதில்னா, அதை வந்து ஒரு கையை வந்து அடுத்தவங்க அவங்க மேல நீட்டி பேசும்போது 3 கையும் நம்மளை நோக்கி இருக்கும். இந்த கூத்தாடின்றது வந்து திராவிட கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது அண்ணா வந்து இந்த கூத்தாடிக்கு தான் வந்து கதை வசனம் எழுதினாரு. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு நாடகத்திலேயே வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கலைவாசனம் எழுதியிருக்காரு. அதன் பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி நடிச்சிருக்காரு. இது கூத்தாடினா நடிகர் வரக்கூடாதா? இது வந்து அப்படி எடுத்துப்பாங்க. ஏற்கனவே வந்து ஒட்டுமொத்தமா தளபதி விஜய் ரசிகர்களை மட்டும் இல்லாம இந்த ஜென்சி இளைஞர்கள் அத்தனை பேரும் தற்கூரி திமுக மிகப்பெரிய தோல்வி பார்த்தா சந்திச்சிருக்கு. எதனால சந்திச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? எதனால சந்திச்சாங்கன்றது வந்து அவங்கதான் இனிமே அதை ஆராயணும். நம்ம நலத்திட்டம் பண்ணிருக்கிறோம், மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்றத அதை அவங்கதான் ஆராயணும். மக்கள் வந்து எல்லாரும் விரும்புறது வந்து அமைதியான, நியாயமான, நேர்மையான ஒரு ஆட்சியை விரும்புனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்றது வந்து அது இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு. பாலியல் தொல்லை, இந்த போதை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்றது வந்து அதை வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்துன்னு போனாங்க. அது வந்து மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு இதுவா ஈடுபட்டிருக்கு. அதனாலதான் வந்து இந்த வெற்றியை வந்து தளபதி விஜய் அவர்கள் மிகவும் எளிதா, கஷ்டப்படலாம் இல்ல, மிகவும் எளிதா இந்த வெற்றி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வீட்டுக்கே தேடி வந்ததுன்றதான் நம்ம சொல்ல முடியும். அவருடைய பிரச்சாரத்தை கூட அதை எவ்வளவு பேர் தடுத்து பார்த்தாங்க. ஆனா அதே மீறி தளபதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வீட்டுக்கும் வரல, ஒரு வீட்டுக்கும் போனதுக்கு அப்புறம் தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அளவுக்கு அது உண்மை. இந்த தளபதியோட வெற்றிகள் கிட்டத்தட்ட இன்னும் 30 ஆண்டுகளுக்கு மேல தொடரும். இனிமே வந்து தளபதி ஆட்சி தான், என்னைக்குமே தளபதி ஆட்சி தான். மக்கள் அனைவருமே வந்து தளபதி தான். இனி தமிழ்நாடு கிடையாது, தளபதி நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.